அண்ட் பேரண்ட்ஸ். நான் உங்கள் சதீஷ் கண்ணன், ஐபிஎஸ் கைடன்ஸ்லேருந்து. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப்ஸ் அண்ட் 2020 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டேட்டா கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான டேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக, ஏன்னா அட் திஸ் மொமெண்ட் எல்லாருமே நீட் எக்ஸாம் எடுத்துகிட்டு நம்ம மார்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதா, சில பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க ஒரு கம்ஃபர்ட்டில் இருப்பாங்க. சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வருஷம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான், எதுவுமே ஃபைனல் கிடையாது. ஸோ இப்போ ப்ரிடிக்ஷன்றது எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் இயரோட டேட்டா தான். அப்போ அந்த டேட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன் இந்த ப்ரெடிக்ஷன் இவ்வளோ ஏர்லியாக தேவை அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் நீட்டை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் இருக்குது, வெட்டினரி கவுன்சிலிங் இருக்குது, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது, ஜேஇயோட கவுன்சிலிங் இருக்குது, சோசா கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய அட்மிஷன்ஸ்க்கு உண்டான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம சார் என்னோடய மார்க்கில் இவ்வளோ தான் இருக்குது, நான் எனக்கு 450 தான், 470 தான், 480 தான், 500 தான் கிடைக்குமா சார், போன தடவை இவ்வளோ கிடைச்சது இப்போ கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிலேஷனில் தான் நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் இருப்பீங்க. இப்போ நான் கொடுக்க போகிற டேட்டா கண்டிப்பாக அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். ஓகே, இது இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறது லாஸ்ட் இயர் 2019 உங்களுக்கு தெரியும். நீட் எக்ஸாம் கிட்டத்தட்ட 1,40,000 பேர் லாஸ்ட் இயர் எழுதுனாங்க 2019. இந்த வருஷம் 1,18,000 பேர் தமிழ்நாட்டில் எழுதியிருக்காங்க. இப்போ இதில் எழுதுகிறவங்க எல்லாருமே அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்களான்னா கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த மார்க்குக்கு கிடைக்காது, எதுக்கு நான் 1,000 rupees 500 rupees அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் டேட்டா. நான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைட் ஃபார் டிஎன் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அப்ளை பண்ண நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கேன். இப்போது லாஸ்ட் இயர் யூஸ்வலாக தமிழ்நாட்டில் நீங்கள் 2 விதமான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டாக்கு, ஒன்றும் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் சேர்த்து 500 rupeesக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபுல்லாக அந்த டேட்டா பற்றி தான். ஸோ அப்போது போன வருஷம் 31,353 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த 31,353 பேரில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ பேருன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் கேட்டகரி, உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நாட் ரிசர்வ்ட். ஓப்பன் கேட்டகரி கிட்டத்தட்ட 1,973 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பேக்வர்ட் கிளாஸில் 14,748 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் 1,833. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 6,981. ஷெட்யூல் காஸ்ட்டில் 5,015 பேர். ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் 6,009. ஷெட்யூல் ட்ரைப்ஸில் 194 பேர். ஸோ இவ்வளோ பேர் தான் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ண எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 3,050 சீட்டு தான் லாஸ்ட் இயர் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அந்த 11 மெடிக்கல் காலேஜ் பற்றி இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இதுவும் சொல்ல முடியாது. அஃபிஷியலாக இந்த அகடமிக் இயர் இப்போது இருக்கிற 2021க்கே அட்மிஷன்ற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. ஒருவேளை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் வேணால் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம அதை இல்லாமல் தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 31,353 பேர் எவ்வளோ சீட்ஸ்க்கு கம்பீட் பண்ணுறாங்கன்னா 3,050 சீட்ஸ்க்கு. அதில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போய்டும். ரிமைனிங் இருக்கிற 85%க்கு தான் இதுவும். ப்ளஸ் இது இல்லாமல் அந்த ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம கம்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம கேட்டகரிஸ்குள்ளே போகலாம். இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன டேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு 500 மேலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க, 550க்கு மேலே எவ்வளோ, 525க்கு மேலே ஓவரால் நம்பர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பேர் எடுத்தாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது 650 அபவ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரியில் 3 பேர் தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், சார் தமிழ்நாட்டில் அவ்வளோதான் எடுத்தாங்களான்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி, ஹோம் ஸ்டேட் டொமிசைல் இருக்காது, குடியுரிமை இருக்காது. அவங்களாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க.
இங்கே வந்து 3 பேர் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அந்த ஓசியில் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க, அந்த அந்த அபவ் 650. அது பேக்வர்ட் கிளாஸில் 9 ஸ்டூடெண்ட்ஸு. பிசிஎம்மில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட்டு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிலையும் 0 தான். இதுதான் 650 above and 625 above. You just look at 9 students in open category and பிசியில் வந்து 39 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போது இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த வருஷம் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12 படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. வில் டாக் அபவுட் லேட்டர். இப்போ இதில் என்னென்னா இவங்க எல்லாமே ரிசர்வ்டு. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாமே ரிசர்வ்டு. இந்த ஓப்பன் கேட்டகரின்றது இட்ஸ் ஓப்பன் காம்படிஷன். இப்போ ஃபஸ்ட்டு டேயில் 650 above இருக்காங்கன்னா இந்த 9 பேர் என்ன பண்ணலாம், ஓப்பனில் இருக்கிற சீட்ஸையும் இந்த 9 பேர் எடுக்கலாம். அவங்களோட பேக்வர்ட் கிளாஸ்க்கு ரிசர்வ் ஆன சீட்ஸையும் அவங்களால எடுக்க முடியும். இதுதான் ஓப்பன் காம்படிஷன்றது. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் இங்கே ஓப்பனில் இருக்க சீட்ஸையும் எடுக்க முடியும். ஆனால் இந்த ரிசர்வ்டு இதில் வேறு யாரும் எடுக்க முடியாது. இப்போ பிசிஎம் போய் பிசி சீட்ஸ்குள்ளே எடுக்க முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சீட் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ரிசர்வேஷன் டெக்னிக். அண்ட் 625 above இதுதான். 600 above பாருங்கள், 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் பேக்வர்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 103 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிசிஎம்மில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. எம்பிசியில் 12 ஸ்டூடெண்ட்ஸ். லைக் தட் 575 above பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது, இட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸிங். இப்போ இங்கே 43, இங்கே வந்து 195. இப்போ இந்த 195 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பிசியில் இருக்க சீட்டை தான் எடுப்பாங்களான்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 3050 சீட்டில் நம்மளுக்கு 2594 சீட்டு 85% வருதுன்னா அதில் வந்து 30% வந்து பிசிக்கு, நியர்லி ஒரு 800+ இருக்குன்னா அதில் 800+ வந்து போக ஓப்பன் கேட்டகரியில் டாப் ஸ்கோர் எடுக்கிறவங்க எனக்கு எம்எம்சியில் சீட் இருந்தாலும் அதில் போய் டக்குன்னு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால தான் அந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அண்ட் பிசிஎம் 8, எம்பிசி 33, எஸ்சி வந்து 3. இங்கே எஸ்டி வந்து இன்னும் 0ல் தான் இருக்குது. இட் இஸ் லிட்டில் ஹைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்சி வந்து இன்னும் அதில் 0ல் தான் இருக்குது. ரைட், ஓகே. அண்ட் 550 above, just look at 76 students from open category and backward class 359 students. Just look at 195லேருந்து 359 ஜம்ப் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேப்பில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுது. அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் இந்த நம்பர் வந்து குமுலேட்டிவ். இந்த 359ன்றது விச் இன்க்ளூட்ஸ் இங்கேருந்து எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஓவராலாக 550 அண்ட் அபோவ்னா 550லேருந்து 720 வரைக்குமே எடுத்தவங்க 359 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் 12 அண்ட் எம்பிசி வந்து 63 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே எம்பிசி பற்றி சொல்லணுன்னா எம்பிசிக்கு வந்து 20% ரிசர்வேஷன். 20% சொல்லும்போது 2500 சீட்ஸ் எடுத்துட்டோன்னா நியர்லி 500 சீட்ஸ், 450 to 500 சீட்ஸ் இருக்குன்னா ஒன்லி கவர்மெண்ட். ஐம் டாக்கிங் அபவுட் 85%. அதில் மட்டும் நம்ம பார்க்கும்போது அப்போது 63னா கம்ஃபர்டபுளாக அவங்க எடுத்துருவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற ரிசர்வேஷன் இருக்கிறப்ப எம்எம்சியில் 100 சீட் இருக்குன்னா அந்த 100 சீட்டில் 85 சீட் ஆல் இண்டியா கோட்டா. அந்த 85 சீட்டில் 20%ன்னு வரையில் உங்களுக்கு நியர்லி 16 சீட்ஸ் வருதா, அந்த சீட்ஸ் வந்து இவங்களுக்கு போயிடும். அப்போ அதில் 16னா ஃபஸ்ட்டு 16 இருக்கிறவங்களுக்கு எம்எம்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ரைட், ஓகே. அண்ட் 525 above 120 இன் ஓசி ஓப்பன் கேட்டகரி அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் வந்து 602, 600, 525 above வந்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்பர்ஸு. அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் 30, எம்பிசி டிஎன்சியில் வந்து 108. இப்போது ஷெட்யூல் காஸ்ட்டில் 15. இன்னும் ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரும் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் இன்னும் நம்பர் வந்து நம்மளுக்கு 0வாக தான் இருக்குது, இன்னும் மாறலை. அண்ட் 500 above டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 176 இன் ஓப்பன் கேட்டகரி. பேக்வர்ட் கிளாஸ் வந்து 900 சீட்ஸ் இருக்குது. அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் வந்து 52, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டிஎன்சி 1225 அண்ட் எஸ்சி வந்து 27. ஸோ இப்போ 500 above எடுக்கும்போது பேக்வர்ட் கிளாஸாக இருந்தால் 900 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க போன வருஷம். அப்போ 900 ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு 800 ஆட் இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஓப்பன் கேட்டகரியில் இருக்க சீட்ஸை போய் கூட எடுப்பாங்க. அண்ட் சில பேர் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஜேஇ மூலமாக என்ஐடி ஐஐடிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எய்ம்ஸ் ஜிப்மர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் ஜாயின் பண்ண முடியும். இங்கே தான் நான் வந்து எல்லா இடத்துலையும் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா அந்த சீட் வந்து கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நான் டாப் மார்க் எடுத்தவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 350லேருந்து 400 சீட்ஸ் இருக்குது. அதை எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு 250 300 400 சீட்ஸ் வந்து டாக்டர்ஸ் உருவாக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி. இங்கே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பயம். ஏன்னா 500 மேலே எடுத்தவங்க கூட ஓரளவுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. இன்னும் நிறைய, ஏன்னா இந்த வருஷம் வந்து நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், 500 above வந்து லாஸ்ட் இயர் 1300 பேர் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் அது வந்து, ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் வந்து 200 பேர் தான் எடுத்தாங்க. அது 6 times இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இந்த தடவை 6 times இன்க்ரீஸ் ஆகுனா அந்த அளவுக்குலாம் போகாது. ஏன் இவ்வளோ ஃபர்மாக சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி ரீசெண்ட்லி ஐ ஹவ் என்கொயர்ட் வித் ஆல் சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ் கோச்சிங் இதில் எடுத்துகிட்ட பசங்களோட டிஸ்கஸ் பண்ணதில் என்னென்னா, யூஸ்வலாகவே இது சென்னை, இந்த இப்போது சென்னை, பாண்டிச்சேரி, அந்த விழுப்புரம், கும்பகோணம், டெல்டா ரீஜன் அண்ட் திருச்சி, இந்த திருநெல்வேலி, இந்த ரீஜனில் கொஞ்சம் பசங்க நல்லா படிப்பாங்க. அண்ட் ஈரோடு சைட்லேயும் கூட நல்லா படிப்பாங்க. இப்போது இங்கே உள்ள பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸில் நம்ம கேட்கும்போது, இப்போ ஒரு சென்டரில் திருச்சியில் லீடிங்காக கேட்கும்போது ஒரு 600 பேர் படித்த இடத்துல எவ்வளோ பேர் 500க்கு எடுத்தாங்கன்னு கேட்டால் 10% சொல்கிறாங்க. நியர்லி 50, 9 to 10% 500க்கு மேலே எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது பெர்ஃபார்மிங் சிட்டிஸில் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்க்கணும். மேக்ஸிமம் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சென்னை மாதிரி சென்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப இதுவாகவும் போகாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவல் கீ வந்தால் தான் தெரியும். ஏன்னா பசங்க நிறைய நேரம் பேரண்ட்டோட ப்ரெஷருக்காக எனக்கு இவ்வளோ மார்க் வரும், அவ்வளோ மார்க் வரும்னு சொல்லுவாங்க. கடைசியாக அங்கே போய் பார்க்கும்போது சேஞ்சஸ் இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். சில பேர் ரொம்ப கான்க்ரீட்டாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ ரொம்பவும் நம்ம இது பண்ணிட முடியாது. ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த 490 above, 490 to 500க்குள்ளே, அந்த 490 above எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 490 above 490 to 720 வரைக்குமே 200 பேர் இருந்திருக்காங்க ஓசி கேட்டகரியில். பிசியில் வந்து 1051 பேர் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பிசியில் வந்து நம்ம ஒரு 800 சீட் இருக்குன்னா ஒரு 1000 சீட்ஸ் வரைக்கும். ஆனால் போன தடவை நம்மளுக்கு பார்க்கும்போது 480 வரைக்குமே கிடச்சிது. 480னா 1232 ரேங்க்கு. நம்மளுக்கு 800 சீட்ஸ் தான் இருக்குன்னா 1232 கிடச்சிருக்குன்னா விச் மீன்ஸ் அவ்வளோ அந்த ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஓப்பன் கேட்டகரியில் சீட்ஸ் நிறைய. நீங்கள் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேல் கோ அண்ட் டேக் சீட்ஸ் ஃப்ரம் பேக்வர்ட் ஓசியில் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா பிசி ரிசர்வ்டாக இருக்கிற சீட் அப்படியே தான் இருக்கும். அண்ட் ஆல் இண்டியா கோட்டா போகிறது, வேறு காலேஜஸ் போகிறது, ஐஐடி போகிறது, என்ஐடி போகிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ரேங்க் வந்து இவ்வளோ அளவுக்கு போகுது. ரைட். ஸோ இப்போ 490 above 1051, 67, எம்பிசி வந்து 266, ஷெட்யூல் காஸ்ட் வந்து 35. இது வரைக்குமே 490 வரைக்குமே ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் யாருமே இல்லை. அண்ட் ஈவன் எஸ்டிலையும் யாரும் இல்லை. ஓகே. ஸோ இங்கே 480 above 231 ஃப்ரம் ஓசி, 1232 ஃப்ரம் பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம் பார்த்தீங்கன்னா 81, எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 316 இங்கே வரைக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு நம்பர்ஸ். அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் 480 to 490க்குள்ளே தான் ஃபஸ்ட்டே வந்திருக்காங்க. யாருமே 500+ போல, 600+ போல. அண்ட் 470 above பார்க்கும்போது 259, இங்கே 1453 அண்ட் 101. இங்கெல்லாம் போன வருஷம் பார்க்கும்போது இந்த இடம்லாம் நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப். நீங்கள் யூ ஜஸ்ட் லுக் அட் இயர் கவர்மெண்ட் காலேஜ் ரவுண்ட் 1ல் நீங்கள் பாருங்கள் 525 போயிருக்கு. இங்கே 474, பிசிஎம்க்கு வந்து 460, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 439 இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ஜஸ்ட் லுக் அட் த டேட்டா. எம்பிசி இதுக்கு பாருங்களேன், மார்க்ஸ் வந்து இங்கே வரைக்குமே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வரைக்குமே கிடச்சிருக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு. ஸோ இப்போ 450 above வரையில் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 439க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து எவ்வளோ மார்க் இந்த வருஷம் மேலே போகுன்றது தான்
இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே 460 அபவ் பார்த்தீங்கன்னா 450 அபவ் பார்த்தீங்கன்னா 566 ஸ்டூடெண்ட்ஸ். பிசி வந்து இங்கேயே தெரிஞ்சிருச்சு கிளியராக. நம்ம ஒரு 800 to 800 ப்ளஸ் சீட்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்ஸ் இதை நம்ம பார்க்கும்போது அப்படியே வந்து டபுள் தி டிஜிட் போயிடுச்சு இங்கேயே 460K பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து 500க்கு கீழேன்றது ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 500 கீழே பாசிபிலிட்டி இஸ் வெரி வெரி லெஸ்ஸாக தான் நினைக்கிறேன். 500க்கு மேலே தான் அவங்களே இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரிடாக இருக்காங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஆக்சுவல் கீ வந்து ஓஎம்ஆர் வந்து நீட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட நீங்கள் என்ன ஓஎம்ஆர் எழுதுனீங்களோ அந்த ஓஎம்ஆரை திருப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஆக்சுவல் கீயை வச்சுட்டு ரெண்டையும் வந்து அஃபிஷியல் கீ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் மார்க் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட் ஃபார் ஃபர்தர், ரைட்? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கேட்குறாங்க, சார் நான் 380 400 சார் 400ல எடுத்திருக்கேன்னா 400க்கு வந்து பேக்வர்ட் கிளாஸ்லாம் பாசிபிளே கிடையாது. 450 480 490 நம்ம வந்து ரொம்ப வரியில் இருக்கும்போது இதுதான் ஃபேக்ட்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். லெட்டஸ் வெயிட். ஐ ஹோப் ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லா இது ரேங்க் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம வி கேன் ப்ரொசீட். என்னோட ஃபர்தர் வீடியோவில் நீங்கள் அந்த பிடிஎஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் இதோட கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.